Good morning students. In last videos la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னா different kinds of charges, basic properties of charges, அது ரிலேட்டடான ப்ராப்ளம் இது பார்த்திருப்போம். ஓகேங்களா? Next we move on the topic Coulomb's law. Coulomb's lawங்கிறது ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவுல attractive or repulsive force இருக்குன்னு சொல்லியிருக்கோம். What is the magnitude of force அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் Coulomb's law. ஓகேங்களா? Consider 2 point charges Q1 and Q2 are separated by a distance r at a in vacuum or free space. ஓகேங்களா? Coulomb's law எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா Coulomb's law is defined as directly proportional to product of 2 point charges and inversely proportional to square of the distance between any 2 point charges. ஓகேங்களா? இதுதான் கூலும்ஸ் லாங்கிறது. இப்போ இதில் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை கேன்சல் பண்ணணும்னா கண்டிப்பாக we have to put some constant value. So F is equal to K into Q1 Q2 by R square. ஓகேங்களா? இப்போ இதில் ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் மேலே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, அனதர் பாயிண்ட் சார்ஜ்னால இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் மேலே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம Q2வால Q1ஆல Q2 மேலே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். The force on the point charge Q2 exerted by Q1 is F21 vector equal to K into Q1 Q2 divided by R21 square into R12 cap. ஓகேங்களா? இதுதான் கூலும்ஸ் லாங்கிறது. ஓகே, இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா என்னங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன் டெஃபினேஷன் ஆஃப் கூலும்ஸ் லாலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் directly proportional to the product of the magnitude of 2 point charges and inversely proportional to square of the distance between the 2 point charges. இதுதான் first aspects of Coulomb's law. ஓகேங்களா? செகண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லானா என்ன அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு R12 வெக்டாரில் எழுதும் பொழுது R12 கேப் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா. F21 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு R12 கேப்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த R12 கேப் இஸ் யூனிட் வெக்டார் பாயிண்டிங் ஃப்ரம் Q1 to Q2. ஓகேங்களா? அதே இது மைனஸ் ஆஃப் R12 கேப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா that is the unit vector pointing from Q2 to Q1. Q2 to Q1 ஏன் அப்படி கொடுத்துருக்கோம்னா R12 அப்படிங்கிறது Q1லேருந்து Q2க்கு போகிறதுனாலையும் Q2லேருந்து Q1க்கு வர்றது இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம மைனஸ் சிம்பிள் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we move தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸ். தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டெஃபினேஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் F is equal to K into Q1 Q2 divided by R square நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த Kயோட வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன் SI யூனிட்ஸ் K is equal to 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught and its value is equal to 9 into 10 power 9 Newton meter square per Coulomb square. ஓகேங்களா? இதில் எப்சிலான் நாட்டோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணாமல் நம்மளால கேயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். ஸோ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேயோட வேல்யூ 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா the magnitude of electrostatic force between any two charges of 1 coulomb and separated by a distance of 1 meter. அது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு Q1 1 கூலுமா இருக்கும் பொழுதும் Q2 1 கூலுமா இருக்கும் பொழுதும் ஆரோட வேல்யூ, அதாவது ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸை செப்பரேட் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டராக இருக்கும் பொழுது ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும். ஓகே.
நமக்கு தெரியும் force formula F is equal to K into Q1 Q2 divided by R square. ஓகேங்களா? K ஓட வேல்யூ தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல கண்டுபிடிச்சோம் 9 into 10 power 9. நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கோம் என்னது Q1ம் Q2ம் 1 கூலும், R வந்து 1 மீட்டர். ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் நோன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எஃபோட வேல்யூ 9 into 10 power 9 நியூட்டன் கிடைக்கும். திஸ் இஸ் த ஹியூஜ் அமௌண்ட் வேல்யூ. தட் இஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 மில்லியன் டன் வெயிட் இருக்கிற அளவுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இன் ப்ராக்டிக்கல் லைஃப்ல வி நெவர் கம் அக்ராஸ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ். we never come across 1 கூலும் சார்ஜுக்கு மேலே நம்மளால ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஃபினாமினல் லைஃப் நம்ம இன் டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மாலர் யூனிட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் 1 மைக்ரோ கூலும் ஆர் 1 நானோ கூலுமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th one, permittivity of any medium is always greater than permittivity of vacuum. Due to this, force is lesser in other mediums than in vacuum. So என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம force, அதாவது நம்ம பாயிண்ட் சார்ஜஸ் கொண்டு போய் மீடியம்ல வைக்கும் பொழுது என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும், வேக்கம்ல வச்சிருக்கும் போது எப்படி ஃபோர்ஸோட வேல்யூ இருக்கும், இதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இன் ஏர்ல இருக்கும் பொழுது ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 by R square ஏர்ல. அதே மீடியம்ல இருக்கும் பொழுது 1/4πε Q1 Q2 by R square. ஸோ நமக்கு எப்சிலானோட வேல்யூ நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் த மீடியம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு தேவை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த வேல்யூ வேணும். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு permittivity of the medium divided by permittivity of free space. இதுல for air epsilon r ஓட வேல்யூ வந்து 1, அதர் மீடியத்துக்கு epsilon r is greater than 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம எப்சிலானோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்னு நம்ம கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்டோட வேல்யூவை ஃபோர்ஸ் ஆன் த மீடியம்ல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Fm இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் Q1 Q2 by R square. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஃபார் அதர் மீடியத்துக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ன்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஏர்க்கையும் மீடியத்தையும் கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ எப்சிலான் ஆர் கிரேட்டரா வரும்பொழுது கண்டிப்பா ஃபோர்ஸ் இந்த மீடியம் குறைஞ்சிரும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் லெஸர் இன் அதர் மீடியம்ஸ் தேன் இன் வேக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா கம்பேரிசன் ஆஃப் கூலும்ஸ் லா வித் கிராவிடேஷனல் லா. நம்ம 11th கிராவிடேஷனல் லா படிக்கும் போதே சொல்லியிருப்பேன். கிராவிடேஷனல் லாவை பேஸ் பண்ண மாதிரியே நம்ம 12th கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். ஸோ ஞாபகம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போங்க நம்ம கம்பேர் பண்ண போறோம். நம்ம கூலும்ஸ் லான்னா என்னன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 by R square. And then gravitational force பார்த்தீங்கன்னா F is directly proportional to M1 M2 by R square. Q1 Q2 by R square M1 M2 by R square. So இது வந்து கூலும்ஸ் லாவுக்கும் கிராவிடேஷனல் லாவுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we move on to next aspects, that means difference between the coulombs and கிராவிடேஷன் லா. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா கூலும்ஸ் லால கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? பட் கிராவிடேஷனல் லால ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் G is equal to 6.26 into 10 power minus 11 Newton meter square per coulomb square. G is the gravitational constant and K is equal to 9 into 10 power 9 Newton meter square per coulomb square. So K is the electrostatic force constant. Electrostatic force constant. From this value, gravitational force constant is always lesser than the electrostatic force constant K.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம் பட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் மீடியம். ஸோ எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு மாசஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா ஃபார்முலாவில் F is equal to m1 m2 divided by r ஸ்கொயர்னு வச்சுருக்கோம். G into m1 m2 divided by r ஸ்கொயர். ஸோ 1 கிலோகிராம் மாசஸை எடுத்துட்டு ஏரில் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் சரி தான், இன்சைட் த வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி தான், மாஸ் வந்து எங்கேயும் வேரியேஷன் ஆகாது. அதனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. பட் the electrostatic force between the two charges depends on the nature of the medium because the two charges are kept at rest. So அதனால கண்டிப்பா charges வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் the force between two point masses is same whether the point masses are rest or in motion. கண்டிப்பா masses வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி மோஷன்ல இருந்தாலும் சரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பட் நம்ம கூலும்ஸ்ல கன்சிடர் பண்ணியிருக்கிறது எங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சேம் டைம் சார்ஜஸ் ஆர் ரெஸ்ட்ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வென் த சார்ஜஸ் ஆர் இன் மோஷன் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கம்ஸ் இன் அடிஷன் டு தி கூலும்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் கூலும்ஸ் லா ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. That means Newton's third law தெரியும். For every action there is an equal and opposite reaction. ஓகேங்களா. That means F12 vector is equal to minus of F21 vector. நம்ம formula F12, that means force on charge Q1 exerted by charge Q2, that is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square into R21 cap. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் Q1 சார்ஜ் மேலே Q2 கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் F21, that means the force on Q2 exerted by Q1, that is F21 vector is equal to 1 by 4 pi epsilon Q1 Q2 divided by R square into R12 cap. ஸோ அது ரெண்டு ஃபார்முலாலையும் நம்ம டிஃபர் ஆகிறது R12 யூனிட் வெக்டார் தான் டிஃபர் ஆயிருக்கு. ஸோ அது R12 R21, தட் மீன்ஸ் டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we have to put minus sign. ஸோ 1 by 4 pi minus 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square R21 cap. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன் அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ F12 vector is equal to minus of F21 vector. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைனலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அஸ்பெக்ட்ஸ் வந்து the expression for Coulomb's law is true only for point charges. That means point charges அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா point chargesங்கிறது ஒரு is an ideal concept. Okay. However, Coulomb's law வந்துட்டு நம்ம எதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் the distance is very much the ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வெரி மச் ஸ்மாலராக இருக்கணும். ஓகேங்களா. தட் மீன்ஸ் Coulomb's law for two charged objects whose sizes are very much smaller than the distance between them. இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கும் அதனுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸை விட அது கம்மியாக இருக்கணும். அப்போ தட் மீன்ஸ் என்னென்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடிய பாயிண்ட் சார்ஜ் வந்து very smaller point charge-ஆ இருக்கணும் when compared to the separating distance அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. So in fact Coulomb discovered his law by considering the charge spheres in the torsion balanceல தான் அவர் வச்சு ஃபர்ஸ்ட் அவர் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ கன்சிடர் பண்ணும்போது எப்படின்னா the distance between two charged spheres வந்து is very much greater than the radii of the sphere விட ரேடியை விட அந்த ரெண்டு டார்ஷன் பேலன்ஸையும் செப்பரேட் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கூலும்ஸ் லா இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. நவ் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா முடிஞ்சிடுச்சு. ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட் மாதிரி எழுதி காமிங்க. ஓகேங்களா.
ஹோம் டெஸ்ட் எழுதணும்னா இன் கேஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் எழுதி காமிச்சிட்டு சைன் வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.